எம்ஜிஆரும் சிறைச்சாலையும், இதுதான் தலைப்பு. இப்போ எம்ஜிஆர் சிறைச்சாலை அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் இந்த சிறைச்சாலை அனுபவத்தை காட்சிகளாக, பாடல்களாக, வசனங்களாக நம்மிடையே எப்படி பகிர்ந்திருக்கிறார் என்பதை அவரது 136 படங்களில் ஒரு சில படங்கள் வாயிலாக முதலில் கலைத்துறை சார்பாக எம்ஜிஆர் சிறைச்சாலை இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ எம்ஜிஆர் சிறைச்சாலைன்னு சொன்ன உடனே நமக்கு சத்யா மூவிஸ் எம்ஜிஆர் அவர்களை நாயகனாக கொண்டு தெய்வத்தாய் படத்தை உருவாக்கியது. அதில் எதிரிகள் எம்ஜிஆரை பிடிச்சு வந்து ஒரு சிறைக்குள்ளே அடைச்சிருவாங்க. இப்போது எம்ஜிஆர் அதை சிறைச்சாலை என்று அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். எம்ஜிஆர் ஒருவர் தான் தன்னுடைய படங்களில் சிறைச்சாலை என்றால் அதை பற்றி கவலை கொள்ளாத காட்சி பாடல்களை அமைத்து தருவார். காரணம் என்ன? அந்த படங்களில் அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார். நிரபராதியான எம்ஜிஆரை குற்றவாளி என்று எதிரிகளோ அல்லது காவல்துறையோ தவறாக புரிந்து கொண்டு எம்ஜிஆரை சிறையில் அடைப்பார்கள். எம்ஜிஆர் தான் மடியில் கனமில்லையே, ஏன் பயப்பட வேண்டும்? அதனால் தான் சிறைச்சாலை என்றதும் எம்ஜிஆர் துள்ளி திரிந்து பாயுவார்.